தங்குங்களா வந்துட்டீங்களா? எங்கடி அம்மா? வா அப்பத்தா. அம்மா இல்லையா? அர்ஜுனே, சத்யா இல்லையாடா? இல்லம்மா. என்ன சத்யா வராம நீ பிள்ளைகளை கூட்டி வந்திருக்க? பிள்ளைய கூட வரேன்னு வச்சுக்க, சரின்னு கூட்டிட்டு வந்தேன். அவ பிள்ளை அவங்க அம்மா விட்டுட்டு இருக்குங்களா? இருக்காம என் உன்கிட்ட இருக்காதுங்களா? என்கிட்ட இருக்குங்கடா. அவங்க அம்மா தேடாதுங்களா? அதெல்லாம் தேட மாட்டாளுங்க, கேட்டுட்டேன் நான். நீ வேணா கே. இல்லையா குட்டி, இதெல்லாம் குட்டி, அம்மாவை தேடுவீங்களா? அம்மாவை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஐய, எப்படி கேட்காம இருப்பிய? அவ சத்த நேரம் ஆஸ்பத்திரி போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த பாடுபடுத்துவிய அம்மா அம்மான்னு. ஏண்டா, அவதான் அமுச்சு விட்டாளா இல்ல நீயா கூட்டிட்டு வந்தியா? சண்டையா இல்லையா? ஏமா, அப்பாக்கு அம்மாக்கு எதுவும் சண்டையாங்க? சண்டை இல்லையா? என்னடி இழுக்கிற? உண்மைக்கு சொல்லு அப்பத்தாட்ட. இனி அணி சொல்லு. இன்னும் கோவத்துலதான் இருக்கிறியா? விட்டுதான் தள்ள. எப்பவும் அவ சண்டை போடுறவதான். நீ தானே சமாதானப்படுத்தி பேசிட்டே இருப்ப. போய் பேசிடுவ. இப்ப மட்டும் என்னவா அப்படி உனக்கு ரோசம்? பேச வேண்டியதானே, எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படி ஒண்ணும் பேசணும்னு அவசியமே கிடையாது, சரியா? எப்ப பார்த்தாலும் வலிக்கு நானே போயிட்டு இருக்கணும். அவங்க மேல கெத்தா இருப்பாங்க, நான் மட்டும் வலிக்கு போய் பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. இனி பேசுறதாவே கிடையாதுமா. அர்ஜுனே, இதாய தப்பு. இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. எடி, உங்க அம்மா விட்டுட்டு இருப்பீங்களா? இருப்போன்னு சொல்றீங்க, இருக்கல அப்புறம் பாத்துக்கிடுங்க, புரியுதா? அப்ப இருக்கீங்களா என்னன்னு? ஏன்டா அப்படி சண்டை போடுற? ஒருதான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவன் 5 நாளைக்கு இருந்துதான் வராமனு சொன்னா, நீ கூப்பிடாம வந்தியா? இங்க பாரு மா, இதுக்கு 2 பேர்த்து கிளப்புறேன்ல, வாரதா இருந்தா வந்திருப்பா. நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி பிள்ளைய கூட வரலாம்ல. பிள்ளைய 2 என் கூட கிளம்பி இருக்கு. அவ வர்ற ஐடியாவே கிடையாது. எனக்கு என்னன்னு பேசாம அப்படியே மூஞ்சி எப்படி இருக்கும், கோவம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்துச்சு. நீ உட்கார்ந்து இருந்துட்டு நான் எதுவுமே பேசல. மா, பிள்ளைங்களை மிரட்டுறது என்ன, அடிக்கிறது என்ன, சூடு வைக்கிறது என்ன, பிள்ளைங்களை கரண்டியில் அடிக்கிறது என்ன, பிள்ளைங்களை போட்டு டார்ச்சர்மா இங்க. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. இவங்க அம்மாச்சி அதான் செல்விக்கா சோனி வீடு வரைக்கும் போயிருந்திருக்கும் போல. அதுக்குள்ள பிள்ளைகள் அந்த பாடு. நான் மட்டும் போகல, கண்டிப்பா பிள்ளைகளுக்கு சூடு இருக்கும். என்னமா உங்க அம்மா சூடு வச்சுறாங்களா? பிள்ளைగాனு இருந்தா பிள்ளைய மிரட்டதான் செய்வாங்க அம்மாக்க. இது ஒரு பிரச்சனையா உனக்கு? அப்புறம் பிள்ளைல மிரட்டாம எப்படிடா வளர்க்கறது? லூஸ் மாதிரி பேசுற. அதுக்குன்னு சூடு இல்லாம வைக்கலாம். சூடு உடனே வச்சிருவான்னு அர்த்தமா? சூடு வைக்கிறேன் மிரட்டதான் செய்வா. உடனே சூடு வச்சிருவாளா என்ன? ஆமா, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு. லூஸ் மாதிரி பண்ணாதடா. அவங்க அம்மா, அவ பெத்தவ, அவளுக்கு தெரியாதா பிள்ளைகளை அடிக்கலாமா வைக்கலாமான்னு? அவளுக்கு தெரியும்டா, அவளுக்கு என்ன ஏதுன்னு. நீ ஏதோ உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாத, சரியா? அவளுக்கு தெரியும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு. உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. என் இஷ்டத்துக்குலாம் நான் ஒன்னும் பண்ணல, சரியா? அவ இஷ்டத்துக்கு வளர்க்கணும்னா பிள்ளைகளை கொன்றுவா கூட. ஆமா, கஷ்டப்பட்டு பெத்தவா பிள்ளைய கொள்றா. வம்பு பண்ணிட்டே இருக்காத அர்ஜுனு. ஒழுங்கு மரியாதைக்கு அவள்கிட்ட பேசு. என்ன போமாங்கிட்டு அவ பெரிய அவகிட்ட நான் பேசணுமா? ஏன் அவ பேசுனா அவளுக்கே ஒரு இது இல்ல. நான் எப்ப பார்த்தாலும் நான் வலிக்கு பேசணும், நான் வலிக்கு அவகிட்ட போகணும் பேசணும். அப்படி ஒன்றும் அவசியமே இல்லை. இந்த வாட்டி நான் பேசவே மாட்டேன். என்னைக்கு அவளா பேசுறாலும் அப்ப பாத்துக்கலாம், பேசுறதா இல்ல பேசாம விடுறதான்னு. பிள்ளைங்களை நினைச்சு பாரு அர்ஜுனு. பிள்ளைங்க இருக்குதுங்கல்ல, பிள்ளைங்க பாவம் இல்லையா? நீங்க 2 பேரும் ஒற்றுமையா ஏதாவது பிள்ளைகளை வளர்க்க முடியும். நீ ஒரு பக்கம் மூஞ்சி எழுத்துட்டு, அவ ஒரு பக்கம் மூஞ்சி எழுத்துட்டுலாம் இருந்தீங்கன்னு வைங்க, பிள்ளைகளை ஒழுங்கா பார்த்து வளர்க்க முடியாது, புரியுதா? எனக்கு என்ன, என் தங்க பிள்ளைல நான் அழகு போல வளர்த்துக்குவேன். எனக்கு வளர்க்க தெரியாதா என்ன? நீ கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணு. என்ன ஒண்ணு, வீட்டுல இருந்தா என் பிள்ளைல நான் பாத்துக்குவேன். வீட்டுல இருந்தா சம்பாதிக்க முடியாது, வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும். நான் வேலைக்கு போற டைம்ல நீ பாத்துக்க. என் பேர பிள்ளைல நான் பாத்துக்காம அப்புறம் யார் பாத்துக்குவா? அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வம்பு பண்ணிட்டு இருக்கதான் எனக்கு இதா இருக்கு. மாசமா வேற இருக்கு. அந்த நேரத்துல போட்டு அவளை போட்டு கஷ்டப்படுத்தலாமா நீ? விட்டு கொடுத்துதான் போனேன். லூஸ் மாதிரி பேசாதம்மா, நான் வந்து யாரையுமே கஷ்டப்படுத்த கிடையாது. அப்புறம் எதுக்குள்ள சும்மா அவள்கிட்ட பேசாம கொள்ளாம? திரும்பவும் சொல்றேன், அவளை என்னைக்கு பேசுறாலும் பாத்துக்கலாம். அது வரைக்கும் நான் பேச முடியாது. திரும்பி என்ன போய் பேசுன்னு படுத்தாத, சரியா? இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது பால் ஏதாவது ஆத்தி கொடு, பாவம். அப்புறம் என்னடா வேணும்? ஐயோ, ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அங்க வாங்கிட்டு போனியா? ஆமா, வாங்கிட்டு தான் போனேன். ஆனா அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. எடுத்துட்டாவது வந்திருக்கலாம்ல. சும்மா கை வீசி இங்க வந்தா இங்க என்ன இருக்குன்னு வந்த? ஒண்ணு கூட இல்லையா வீட்டுல? அன்னைக்கே பிள்ளைங்க ஊருக்கு போறப்ப வீட்டுல இருந்தது எல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். பிள்ளைங்களே இங்க எல்லாம் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்க வந்து என்கிட்ட கேக்குறியடா? வீட்டுல ஏதாவது இருக்கும், ஈவினிங் போல வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். லாஸ்ட்ல நீ வீட்டுல ஒண்ணு கூட இல்லங்கிற. சரி பக்கத்துல ஏதாவது ஒரு கடையில போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன், பிள்ளைகளை பாத்துக்க. இறக்கி விடுறதுக்கு விளையாடட்டும். தீனி என்னமோ இருந்த ஞாபகம் இருக்குது, நான் போய் எடுத்துட்டு வரேன். அலையாத நீ, சாயங்காலத்துக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. இருக்கிறத இப்ப சாப்பிடு. வெயில வெயில் கொஞ்சம் மடி அடிக்குது. உங்க அப்பன அந்த வெயில அலைய விட்டுக்கிட்டு வேணாம் டீ. போகட்டும்லாம் அப்பெல்லாம் இவ்வளவு ஈஸியா விட முடியாது, சரியா? பாவம் அவன்
நீ போ வேணாண்டா, நீ இருடா. அப்பதான் இங்க உள்ள ஒரு தீனி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துடுறேன். அவனை ஒன்றும் அலைய விடக்கூடாது. தங்கம், நான் அப்ப ஈவினிங் உனக்கு என்னன்னு திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்கிட்டு வரேன்டா, சரியா? உனக்கு கிண்டர் ஜாய் வேணுமா? சரிடா தங்கம், அப்ப உனக்கு கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வரேன். இதுலயே என்ன வேணும்? ஐஸ்கிரீமா? சரி, 2 பேருக்கும் உங்களுக்கு பிடிச்சதா அப்ப வாங்கிட்டு வரேன். இப்ப அப்பதான் என்ன தீனி தராங்களோ அதை வாங்கி சாப்பிடுங்க, சரியா? சரி. போமா, எடுத்துட்டு வந்து கொடு. டேய், ஒருதான் சாப்பிட நேரம் வந்துருச்சு. மணி 1:30 ஆயிடுச்சு. சாப்பாடு போட்டு கொடுத்தா பிள்ளை சாப்பிடுங்கல்ல. காலையில வச்ச ஐயே ராத்திரி வச்ச அந்த புளிக்குழம்பு வச்சோம்ல, அதுதான் கிடக்கு. பிள்ளைகளுக்கு புளிக்குழம்பு வச்சு உரைக்குங்கவே. லவக்குன்னு பருப்பு சோறு செஞ்சிடவா? ஆமாம்மா, பருப்பு சோறு செய்யுமா, பிள்ளைய பாவம். அது புளிக்குழம்புலாம் சாப்பிடாதீங்க. பருப்பு சோறு செஞ்சீங்கன்னா லவுக்கு நான் அதை சாப்பிட்டுக்கிறேங்க. ஆமா ஆமா, அதுதான் பார்த்தேன். பருப்பு சோறே செஞ்சு தரேன் தங்கம். விளையாடுங்க, அப்பதான் தீனி தரேன். சாப்பிட்டுட்டு பருப்பு சோறு செஞ்சு தரேன், அப்புறம் சாப்பிடலாம். சரி அப்பதா. சீக்கிரம் தான் வாயேண்டி. எம்புட்டு நேரமா உன்னை வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன நீ? என்னக்கா? என்னதான் அப்படி விஷயம்? ஒரு நிமிஷம் வா சீக்கிரம். என்ன பயந்துட்டியா அன்னைக்கு நடந்ததை நினைச்சு? பத்திரமா இருக்கட்டும், வையி பாத்துக்கோ. நீ வாடி. அதெல்லாம் பத்திரமா எங்கிட்ட இருக்குது. எனக்கு ஏதோ வயித்தெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. மொட்டை மந்திரம் வேலை செய்யுது போல. நீ வாரியா இப்ப இல்லையா? சீக்கிரம் தான் வந்து தொலையேன். ஐயோ, முட்டை மந்திரமா? என்னக்கா, எனக்கும் வயித்த ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு. உன்னைய விட நீயாவது சொன்னவ, நான் எடுத்தவ. ஆத்தி, நான் எப்பக்கா வர்றது? சரி இரு, வண்டி இருக்கு, வண்டி எடுத்துட்டு ஒரு ரெட்டு நான் லவக்குன்னு வந்துடுறேன். இருக்கா? சீக்கிரம் வா சுமதி. வரேன் வரேன், வை. ஐயோ, இவ எப்ப வர்றான்னு தெரியலையே. நினைச்சாலே உள்ளுக்குள்ள பாதி உசுறு பாக்குன்னு போகுது. வயித்த வலியில ரத்தம் தான் வாந்தி எடுக்க போறோமோ? விதமான வயித்த வலியா இருக்கும் போல. ஏன் வயித்த வலிக்குது? பொனி வானாட்ட உட்காரு. வரேன்னு சொல்லலாமா? தங்கப்பிள்ள வா, அப்பத்தாட்ட வா. என்னடா தங்க அப்படி பாக்குற? உங்க குடும்பத்தை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. என்னதான் காரணம்னே தெரியல. உன் அப்பாலும் பாவம், உன் அம்மாலும் பாவம், ரொம்ப கஷ்டப்படுது. விடுங்க அத்தை, என்ன செய்யறது? எல்லாம் தலையெழுத்து. எதுக்குதான் இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. விடுமா, போக போக சரியாகிரும். எனக்கும் புரியல ஏன் இப்படி நடக்குது. அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? விடு விடு, அதை பத்திலாம் நினைக்காத. அஞ்சு வந்தாளா? இந்தாத்த வந்துட்டு நகை வேணும் அப்படிங்கிறா. எங்க இருந்துட்டா தர முடியும்? அவளும் புரிஞ்சுக்காம பேசுறாத்த. அவ பேசலம்மா, எல்லாம் உன் மாமனார் காரணம். அவர் தான் அவளை பேச வைக்கிறாரு. அவளா எதுவுமே உன்கிட்ட வந்து கேட்க கிடையாது. அவளா எதுவும் கேட்க கிடையாது. அவளா எதுவும் பேச கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் யாரு நினைச்ச? உன் மாமனார் தான் பேசுறாரு, பேச வைக்கிறாரு. சரியா? நீ அவளை ஒன்றும் தப்பா நினைச்சிடாத. அவளுக்கு அது அறிவு இருக்கணும். அறிவு இல்லாம வந்து கேட்டுட்டு போறா. அவளை படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லை. அதுதான் வந்து கேட்டாலும் என்னமோ தெரியல. சரி விடுமா. கண்டிப்பா நம்மளோடது கிடைக்காம எங்க கிடைச்சிரும் ஒரு நம்பிக்கையில இருந்துட்டு இருக்கோம். எங்க நம்பிக்கையே போகுது, வீணாதான் போகுது. இன்னைக்குதான் யோசிச்சுட்டு வீட்லயே இருந்த மனுஷன் இன்னைக்கு வேலை கிளம்பணும்னு சொல்லி இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது. மைண்டே செட் ஆகல. சரி நான் வேலை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்குதான் கிளம்பி போறாரு. நானும் போயிட்டு வாங்க. அப்ப என்னமா பண்றது? வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? ஒரு பிரயோஜனமும் இல்ல. சும்மா வீட்டுல இருந்து யாரு ஒரு 10 பைசா கொடுப்பாங்க? அதுதான் நானும் சரி வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வரைக்கும் கரெக்ட். பார்க்கவே பாவமா இருக்கு. சாப்பிடாம ஆளே ஒரு மாதிரி மெல்லசா இழைச்சிட்டாரு. தேவையில்லாத விஷயத்த நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். இதே நம்மளோடது இருந்தா சரின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அடுத்தவங்களோடதுன்னா ரொம்ப கவலையா இருக்கு. அவளுக்கு எப்படி திருப்பி தரப்போறோம், அவளுக்கு எப்படி திருப்பி தரப்போறோம்னு அதே கவலையா இருக்குது. அதுதான் கஷ்டம், ரொம்ப தாங்க முடியும். விடுமா, அவளுக்கு என்னத்த திருப்பி தரீங்க? அவ சொன்னாப்புல உடனே அவளுக்கு கொடுத்துட முடியுமா என்ன? அப்படியெல்லாம் தர முடியுமா சொல்லு? அவ கேட்டுட்டு தான் இருப்பா. தாரன்னு சொல்லி எப்படி இழுத்துட்டு அது எப்படி சொந்த பந்தத்துக்குள்ள தாரன்னு போய் சொல்லிட்டா இருக்க முடியும்? அவ வாய் விட்டு கேட்கறா, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படிலாம் சொல்றா. அப்படி இருக்கும்போது தரோன்னு போய் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது இல்லையா? பாப்போம், முடிஞ்ச வரைக்கும் என்னோடது எப்படியாவது கஷ்டப்பட்டு திருப்பி தான் ஆகணும். திருப்பி கொண்டு போய் திருப்பி அவள்கிட்ட அப்படியே கொடுத்துடணும். எனக்கு நகையும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நாங்க நிம்மதியே இருந்தா அதுவே அட கடவுளே, இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு பேசுறீங்க. உங்களை போட்டு இந்த கடவுள் ரொம்ப சோதனைப்படுத்துதேம்மா. ஆனா எனக்குன்னு வச்சிருக்காரு பாரு ஒரு மனுஷன். அந்த மனுஷனை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டம். அந்த மனுஷனாலதான் இங்க வந்து கிடந்துட்டு இப்ப இவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா அவங்களுக்கு ஏமா இவ்வளவு கஷ்டம்? நீங்க பாட்டுக்காக தானே இருந்திருப்பீங்க நம்ம வீட்லயே. இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு தேவையா என்ன? எப்படிட்ட எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அதை எந்த விதத்துல கொடுத்துதானே ஆகணும். எப்படி கொடுக்கணுமோ அதை வழி அவரு கொடுத்துட்டு இருக்காரு. விடுங்க, இதுல என்ன இருக்கு? நாங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இருந்தா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இதுக்குமே கஷ்டப்பட்டவளையே பட்டுக்கிட்டே இருக்க முடியுமாமா? சொல்லு, வேற என்ன பண்றது? பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். என்னமோ உங்க தலையெழுத்து. சாப்பிட்டீங்களா?
ஆ நாங்க சாப்பிட்டோம் அத்தை. என்னத்த சாப்பாடு? நான் அப்புறம் சாப்பிட்றது கூட கிடையாது. நீங்க வாங்க சாப்பிட்டு இருக்கட்டுமா? பிள்ளைக்கு ஒரு தீனி கூட வாங்கிட்டு வரல. என்னால வாங்க முடியாம நான் பாட்டுக்கு ஓடியாந்துட்டேன் பஸ் ஏறி. என்ன காசு எடுக்காம மறந்து வந்துட்டேன். இந்த பெரிய பஸ் இருக்குல்ல அதுல எல்லாம் வந்தேன். எனக்கே சங்கடமா போச்சு. என்னடா மணி பரிசு தூக்காம இவ்வளவு மைண்டு கோளாறு மாதிரி வாரோமே அப்படின்னு. இருக்கட்டும் வந்துட்டேன். தீனியால அர்ஜுன் மாமா வரும்போதெல்லாம் பிள்ளைக்கு அது இதுன்னு வாங்கிட்டு தான் வராங்க. அம்மா வேற வந்துச்சா, அம்மாவும் வாங்கிட்டு தான் வந்து கொஞ்சமாவது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையா? முடியவே இல்லத்த. யாருன்னே தெரியவும் மாட்டேங்குது. யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளே, உங்களை போட்டா உங்க வாழ்க்கையில எப்படி கஷ்டத்தை கொடுக்கணும்? ஆ, எங்க ஊர் உலகத்துல எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க. எவ்வளோ வீட்லயும் அவ்வளவு நகை இருக்கு. நீங்களே ஓசி வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. அதை வந்து எடுத்திருக்காங்களே, அவங்களாம் நல்லாவா இருப்பாங்க சொல்லு? இந்த மாதிரி திருடுறவங்க இது பண்றவங்க தான் நல்லா இருக்காங்க. யார் நல்லா இல்லாம இருக்காங்க? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஏதோ நம்ம நேரம் தான் அப்படி இருக்கு. சரி சோனி விடு, எந்த பிரச்சனையும் வேணாம். இப்படி வைக்கையில ஏன் வெளியில உட்காந்துருக்கிய? வீட்டுக்குள்ள ஃபேனை போட்டுட்டு இருக்கலாம்ல. நீங்க வேற வீட்டுக்குள்ள ஃபேனை போட்டா அதுக்கு மேல ஹீட் வருது. சுத்தரா இருக்க முடியல. எங்கனையாவது கொஞ்சம் காத்து வர மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு உள்ள. அவ்வளவுதான். சரிவா உள்ள போ. ஏன்க்கா கூப்பிட்டுட்டே இருந்தியா? பின்னுக்கு கையில தூக்கி வச்சுட்டு இருக்கேன் நிறைய கேட்டு. நான் சொல்றத கேளு. ஆ, எங்க எடுத்தோமோ வா. ஆமா, என்ன பிரச்சனை? கண்டுபிடிச்சிட்டாவளா நீங்க தான் நான் தெரியாது. நான் எப்படி தெரியும் இங்க உள்ளவங்களுக்கு? ஏக்கா எனக்கு ஒண்ணும் புரியல. கேட்டி, எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குவு. அந்த பிள்ளையோட அம்மா வந்துச்சு, முட்டை மாத்திரை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன்னுச்சு. எனக்கு உசுரே பாதி உசுறு பக்குன்னு போயிடுச்சுட்டி. உன்னை கெஞ்சி கேக்குறேன், அவ வீட்டு பின்னாடி கொல்ல பக்கத்துல கொண்டு போய் இது போட்டு வந்துருமா. நீ நல்லா இருப்ப. நான் அந்த பக்கம் போக முடியாது பத்தியா. உனக்கு தான் அந்த விசேஷம் தெரியும். அந்த விஷயம் எப்படி என்ன ஏது எப்படி போய் போடுவோம் அப்படின்னு அந்த விஷயம் தெரியும். நீ போட்டு விடுவ. எனக்கு சுத்தர அதை பத்திலாம் ஒன்றும் விவரம் தெரியாது. ஞாபகத்தை கொண்டே போடவா? என்ன நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கியா? இது எனக்கு பாதி ஷேரிங் தரீங்க. அதுவும் இன்னும் கொடுக்கல. இஷ்டத்துக்கு கொண்டு போய் போடுன்றியா? எனக்கு அந்த பெரிய மாலையை கழட்டுங்க. அது எனக்கு வேணும். ஆமா சொல்லிட்டேன். கழட்டி கொடுங்க, நான் அதை வச்சுக்கிறேன். இதை கொண்டு போ. நீங்க பாரு, ஒரு எடுக்க சொன்னது வேணா ஒன்னே நான் தான் மெயின் இதுல இது. சரியா? நீ இதெல்லாம் எடுக்காத. நீ கொண்டு போய் போட்டுரு. ஹாத்தி, இதெல்லாம் எனக்கு தேவையான வயிற்ற வலி ரத்தம் கக்கிற மாதிரியே எனக்கு இருக்குடி. எந்த காலத்துல இருக்கிய? அதெல்லாம் பொய்யுக்கா. என்னக்கா நீங்க இதை போய் இன்னமும் நம்பிட்டு? ஐயோ கடவுளே, நம்பிட்டுன்னு சொல்லாத. இதெல்லாம் உண்மைதான். உண்மையும் உள்ள பொய்யும். நீ கொண்டு போய் போடுறியா என்ன? அப்ப நான் அந்த ஒரு மாலை எடுத்துக்கிறேன். பெருசா எடுத்துக்காத. நான் வேணா உனக்கு காசு தரம்டி. உனக்கு எவ்வளவு டி மாலை எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட்டை கொடு. மாலை எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட்டா? இல்ல நான் போட மாட்டேன். போதுமா? அடியே ஆண்டி இப்படி பண்ற. அந்த காசு தெரியல, அந்த மாலை தெரியல. சரி காசு ஏதாவது தந்து தொலைறோம் டி. நீ போய் தான் போடு. காசு வந்துடணும் சரிங்களா? அந்த மாலை எப்படியும் ஒரு 15 பவுன் இருக்கும். 15 லட்சம் கொடுத்துருங்க. போதுமா? 15 லட்சமா? இல்லைன்னா அவங்கள போய் அவங்க வீட்டுல போட்டு கொடுத்துருவேன். நீங்க தான் நகையை களவாட சொன்னதுன்னு கூட சொல்ல மாட்டேன். நீங்க தான் நகையை களவாட, நீ நான் பார்த்தேன், ஆதாரம் இருக்குன்னு கூட சொல்லிடுவேன். உங்க வீட்டுல தான் நகை இருக்குன்னு கூட சொல்லிடுவேன். என்னடி இப்படி